மாதம் மாதம் ஈஸியாக வந்து ரூ. 1000 நம்ம வந்து சேவ் பண்ணலாம். அது ஒரு 5 சீக்ரெட் தெரிஞ்சால் போதும். நம்ம ரூ. 1000 நம்ம கையில் மாதம் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. அது என்ன அந்த 5 சீக்ரெட் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் பண்ணுறது ஒன்றா இருக்கும், பேசுகிறது ஒன்றா இருக்கும். ஏன்னா வந்து டைரெக்டாக நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தோன்னா வந்து நம்ம பார்க்குறவங்களுக்கே போர் அடிச்சிடும். அதனால் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு நான் பண்ணுற டெய்லி ரொட்டீன் காமிச்சிட்டே உங்களுக்கு நான் பேசும்போது வந்து உங்களுக்கும் போர் அடிக்காது. நான் சொல்கிற விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நீங்களும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் பாட்டுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஓகே, இப்போது என்ன அந்த 5 சீக்ரெட்டுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம மாதம் ரூ. 1000 சேவ் பண்ணணும். எதில் இருந்தெல்லாம் நம்ம மிச்சம் பிடிக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்து என்னென்னா வெஜிடபிள் தான். நம்ம வந்து வெஜிடபிள் வாங்க சந்தைக்கு போகாமல் நல்லா கலர் கலராக லைட்டெல்லாம் போட்டு டெக்கர் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம போவோம் வெஜிடபிள் எல்லாம் வாங்க. ஆனால் சந்தையை எட்டி கூட பார்க்க மாட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் தக்காளி 40 ரூபான்னு இருக்கும். அதே சந்தையில் பார்த்திங்கன்னா வெறும் 20 ரூபாயில் தான் இருக்கும் தக்காளி. ஆனால் அது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது. எங்கே 40 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்களோ அங்கே தான் நம்ம போய் வாங்குவோம். இப்படி ஒவ்வொரு காய்கறியும் டபுள் ட்ரிபிள் மடங்காக தான் சூப்பர் மார்க்கெட்லையெல்லாம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இதே நம்ம சந்தைக்கு போய் வாங்கும்போது வந்து அந்த 20 ரூபா நம்மளுக்கு மிச்சம்தான். அப்போது ஒவ்வொரு காய்கறிலையும் நம்ம 20 ரூபா மிச்சம் பிடிச்சா கண்டிப்பாக வாரத்துக்கு வந்து நம்ம 150 ரூபா நம்ம கையில் இருக்கும். ஏன்னா ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்கு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற காய்கறி அங்கே பார்த்திங்கன்னா 200 ரூபா 150 ரூபா இந்த மாதிரி இருக்கும் சந்தையில். அப்போது நம்ம அதை விட்டுட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது நம்மளுக்கு தான் அமௌண்ட் வேஸ்ட் ஆகும். இதே சந்தை பக்கம் போய் வாங்கும்போது வாரம் நம்ம கண்டிப்பாக ஒரு 150 ரூபா சேவ் பண்ணுவோம். அப்போ மாதத்தில் கண்டிப்பாக எப்படியோ நம்மளுக்கு ஒரு 150 ரூபா கிடச்சிரும். அதனால காய்கறியெல்லாம் சூப்பர் மார்க்கெட் தேடி போகாமல் சந்தையில் போய் வாங்கும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணுவோம். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான் தான். இந்த மளிகை ஜாமான் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம மாதம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் என்ன இருக்குது இல்லைங்கிறத நம்ம செக் பண்ணவே மாட்டோம். மாதம் நம்மளுக்கு இது ஃபில் ஆயிடணும் அப்படின்னு தான் நினைப்போம். இப்போது ஒரு லிஸ்ட்டு போட்டு போனால் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். இப்போது லிஸ்ட்டு போடாமல் போயிட்டு இல்லைனா ஹஸ்பண்ட் வந்து சேலரி வாங்கிட்டு என்னென்ன வேணும்னு சொல்லி நானே மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு ஃபோன் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம அவசரத்தில் கண்டிப்பாக எது இருக்குது இல்லைன்னே பார்க்க மாட்டோம். ஏதோ ஒன்று வர்றது நம்மளுக்கு தேவை டெய்லி யூஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லிடுவோம். ஆனால் வந்து அது வீட்டில் இருக்கும். நம்ம கடுகு இப்போது 2 பாக்கெட் வீட்டில் இருந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம எடுத்துகிட்டு வர சொல்லிட்டோன்னா அந்த 2 பாக்கெட்டுமே மிச்சம்தான், காசும் மிச்சம்தான். யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லாமல் நம்மளே எப்போவுமே வந்து என்ன இருக்குது இல்லைன்னு சொல்லி கிச்சனில் போய் செக் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு டைரியை வச்சு ஒரு பென்னோ பேப்பரோ வச்சு நம்ம நோட் பண்ணிக்கணும். இதுதான் இந்த மாதம் தேவை அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிவிட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு போய் கடையில் எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம தேவையில்லாத எடுக்கவே மாட்டோம். நோட்டில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் இன்னொன்று என்னென்னா நம்ம கடைக்குள்ளே போகணுன்னு இப்போது 1 லிட்ரு ஷாம்பு வாங்கினா ஒரு பக்கெட் ஃப்ரீ 2 பக்கெட் ஃப்ரீன்னு சொல்லி நம்ம 1 லிட்ரு ஷாம்புக்கு வந்து ஒரு 500 ரூபா 300 ரூபா செலவு பண்ணிட்டு வருவோம். ஆனால் அந்த பக்கெட் வந்து நம்மளுக்கு தேவையே இல்லாத ஒரு செலவு தான். அதுக்கு வேண்டி போய் நம்ம 1 லிட்ரு ஷாம்பு வாங்க முடியுமா? அது 1 வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு தீரவே தீராது, அப்படியே இருக்கும். அதனால இந்த மாதிரி செலவுகளெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மந்த்லி நம்மளுக்கு வேணுங்கிற பொருளை மட்டும் நம்ம லிஸ்ட்டு போட்டு போய் வாங்கும்போது கண்டிப்பாக மளிகை ஜாமானத்தில் மாதத்தில் 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு வாங்குகிற பொருள்லேருந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு 300 ரூபா 200 ரூபா நம்ம சேவ் பண்ணுவோம். அதனால தேவையில்லாத எந்த பொருளும் எடுக்காமல் தேவை இருக்கிறத மட்டும் லிஸ்ட்டோடு போய் நம்ம கையோடு எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துடணும். எப்போவுமே ஆஃபர்னு போட்டிருக்க பக்கம் நம்ம எட்டி கூட பார்க்கக்கூடாது. அது நம்ம வேஸ்ட் ஆஃப் மணி தான் சொல்லணும். தேர்டு டிப் என்னென்னா மாதம் ஆனால் கரண்ட் இருக்கோ இல்லையோ ஆனால் எலக்ட்ரிசிட்டி பில் மட்டும் வந்துடுங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி பில் தான் தேர்டு டிப். இப்போது ஒரு ரூமில் யார் இருக்காங்க இல்லைன்னே நம்மளுக்கு தெரியாமையே ஃபேனு லைட்டு இதெல்லாம் எரிஞ்சிட்டு ஓடிட்டுமே இருக்கும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா குழந்தைங்க டிவி பார்க்குறாங்கன்னு சொல்லி நம்ம டிவியை போட்டு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சிட்ருப்போம். ஆனால் அந்த குழந்தைங்க 5 நிமிஷத்துக்கு மேலே அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லி விளையாட போனது கூட நம்மளுக்கு தெரியாமல் அந்த டிவி ஓடிட்டே இருக்கும். ரூமில் ஆள் இருக்காங்களா இல்லை
இல்லையான்னு தெரியாமல் லைட்டும் ஃபேனும் எரிஞ்சிட்டு ஓடிட்டுருக்கும். இப்போது நம்ம அதையெல்லாம் ஒரு 2 நிமிஷம் கவனித்து இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து அதை அடுத்த செகண்டே ஆஃப் பண்ணிட்டு வரும்போது தேவையில்லாமல் இபி பில் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஏறாது. இப்படி ஒவ்வொன்றும் பார்த்து நம்ம மிக்சியிலேருந்து கிரைண்டர் வரைக்கும் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணும்போது வந்து நம்மளுக்கு எந்த இபி பில்லும் அதிகமாக வரவே வராது. இபி பில்லை கண்டிப்பாக ஒரு 150லேருந்து 100 ரூபாய்க்குள்ளே மந்த்லி சேவ் பண்ணலாம். 4th டிப் என்னென்னா இந்த சண்டே லேசினஸ் தாங்க. சண்டே லீவ் நாள், இன்றைக்கி சண்டே ஃப்ரீ டே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு நம்மளுக்கு எந்த ஒர்க்குமே நம்ம செய்யவே கூடாது, இன்றைக்கி ஃப்ரீ டே அதனால் எல்லாமே ஆர்டர் போட்டு இல்லை வெளியே போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி ஒரு தாட்டோடு இருப்போம். அந்த தாட்டு இருக்கக்கூடாதுங்க. வெளியே ஒரு 500 600 போய் நம்ம கண்டிப்பாக நான்வெஜ் தான் சாப்பிடுவோம். அந்த 500 600 ஒரு ஆள் சாப்பிட்றத விட 600 சிக்கனோ மட்டனோ எடுத்துகிட்டு வந்து வீட்டில் செஞ்சு எல்லாருமே நிம்மதியாக திருப்தியாக உட்காந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 300 200 இருந்தால் அதில் நம்ம சேவ் பண்ணுவோம். வெளியே போய் சாப்பிடும்போது 800 600 வருது, வீட்டில் சாப்பிடும்போது 300 400 இந்த மாதிரி தாங்க வரும். அதனால தேவையில்லாத எந்த செலவுமே பண்ணவே கூடாது. லாஸ்ட்டாக 5வது டிப் என்னென்னா உண்டியல் சேமிப்பு தாங்க. ஒரு சில்லற காசாக இருந்தால் கூட நம்ம அந்த உண்டியல் எடுத்து சேவ் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஒரு நாள் வந்து பெரிய அமௌண்ட்டாக தாங்க வரும். சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்களாங்க, அந்த கான்செப்ட் தான். ஒரு கடைக்கு போயிட்டு வர ₹1 நம்ம கையில் இருக்க அதை கொண்டு வந்து உண்டியலில் போட்டு வச்சாலுமே ஒவ்வொரு டைமும் அமௌண்ட் இப்படி கிடைக்கும் போது ஒவ்வொரு சில்லற காசையும் நம்ம போட்டு வைக்கும்போது மாதம் கடைசிங்கும் போது நம்மளுக்கு ஒரு ₹100 கிடைக்குங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சில்லற காசாக கொண்டு வந்து நம்ம உண்டியலில் போடும்போது ஏதோ ஒரு அமௌண்ட் கையில் கிடைக்கும். அது நம்மளுக்கு பாலுக்கு பத்தலையா இல்லை கடைக்கு மளிகை ஜாமான் வாங்க பத்தலையா அப்படிங்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 5 டிப்லேயும் ஒவ்வொரு சின்ன அமௌண்ட் நம்ம கைக்கு வருங்க. இப்போ இதிலேருந்து ₹1000 எப்படி சேவ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. காய்கறி சந்தையில் போய் வாங்கும்போது ஒரு ₹150 சேவ் பண்ணலாம். மளிகை ஜாமான லிஸ்ட்டு போட்டு வாங்கும்போது ஒரு ₹300 சேவ் பண்ணலாம். வீட்டில் கரண்ட்டை வந்து நம்ம பார்த்து யூஸ் பண்ணும்போது இபி பில்லேருந்து ஒரு ₹150 சேவ் பண்ணலாம். சண்டே லேசினஸ் இல்லாமல் வீட்லேயே சமைச்சு சாப்பிடும்போது ஒரு ₹300 சேவ் பண்ணலாம். அது இல்லாமல் எப்பாவது இருக்கட்டும்னு சொல்லி போடுற ₹1 2 உண்டியல் சேமிப்புலேருந்து நம்ம ஒரு ₹100 சேவ் பண்ணலாங்க. அப்போ மாதம் நம்மளால் கண்டிப்பாக ₹1000 சேவ் பண்ண முடியும். இந்த 5 டிப்பையுமே இனி நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.